ஒரு காலத்தில் குபேரர் ஒரு சாதாரண முனிவரின் மகன். அவர் பெயர் வைஸ்ரவணன். கடுமையான தவம் செய்து சிவபெருமானை மகிழ்வித்தார். அவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான், உன்னை உலகத்தின் செல்வத்துக்கான அதிபதியாக ஆக்குகிறேன் என்று வரம் அளித்தார். அதன் பிறகு பிரம்மதேவன் குபேரருக்கு வடதிசையின் காவலன் என்ற பதவியை வழங்கினார். அவர் வசிப்பதற்காக அலங்காரமான பொன்னாலான நகரம் அலகாபுரி உருவாக்கப்பட்டது. குபேரரிடம் இருப்பது அக்ஷய பாத்திரம், எப்போதும் செல்வம் குறையாத பாத்திரம், புஷ்பக விமானம், வானில் பறக்கும் தெய்வ விமானம், நிதி, பத்மம் போன்ற யட்சர்கள், செல்வ காவலர்கள். ஆனால் குபேரர் வெறும் பணத்தின் கடவுள் மட்டுமல்ல. தானம், தர்மம், நியாயமான உழைப்பு, இவைகளால் வரும் செல்வத்திற்கே அவர் அருள் செய்வார். அகந்தை, பேராசை கொண்டவர்களிடம் குபேரரின் அருள் நிலைக்காது. அதனால்தான் குபேரரை வழிபடும் போது செல்வம் மட்டும் அல்ல, மன நிம்மதி, தர்மம், நிலைத்த வாழ்க்கை இவையையும் கேட்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருத்திம் மே தேஹி தாபய ஸ்வாஹா. வேண்டுமென்றால் ஒரு நிமிஷம் கண்மூடி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லுங்க. ஓம் யக்ஷாய குபேராய நமஹ. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ஓம் குபேராய நமஹன்னு எழுதுங்க. செல்வம் பிளஸ் தர்மம் பற்றி இன்னும் கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்.